ஹாய் ஆல், இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி ஆன்லைன் பேஜில் வந்து ஆர்டர் பண்ணி லெஹங்கா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதனுடைய ஃபேப்ரிக் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக். க்ராப் டாப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மீட்டராச்சும் தேவைப்படும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம க்ராப் டாப்லாம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து மார்க் பண்ணி பண்ணும்போது கம்பல்சரி இது வந்து ஸ்ட்ரெச்சடாக இருக்காது, நான் ஸ்ட்ரெச்சபிளாக தாங்க இருக்கும் இந்த மாதிரி ஃபேப்ரிக். ஸோ எப்போ நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணாலுமே ஃபஸ்ட்டு இதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து அயர்ன் பண்ணிடணும். அயர்ன் பண்ணிவிட்டு நம்ம பேட்டர்ன் போட்டு ஸோ அந்த பேட்டர்னை இது மேலே வந்து மார்க் பண்ணி தான் நம்ம வந்து கட்டிங்கே பண்ண முடியும். அதுவும் பார்த்திங்கன்னா அயர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஷைனிங் பக்கம் வந்து அயர்ன் பண்ணக்கூடாது. ஸோ ராங் சைட் எப்போவுமே வந்து ரைட் சைட் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் ரைட் சைடில் வச்சு பண்ணும்போது கம்பல்சரி வந்து அயர்ன் பாக்ஸோடு இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு சில ஸ்பீடுக்கு மேலே வச்சு பண்ணும்போது கம்பல்சரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ ராங் சைடில் வச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஷைனிங் கிளாத் அப்புறம் சில்க் ஃபேப்ரிக் இந்த மாதிரி ஒரு சில ஃபேப்ரிக் ஸ்பேஸ் சில்க் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து அயர்ன் பண்ண முடியாது, ஸ்டீமர் அந்த மாதிரி வச்சு தான் பண்ண முடியும். ஸோ நானுமே பார்த்திங்கன்னா ஸ்டீம் தான் பண்ணியிருக்கேன், ஸ்டீமரில் வச்சு தான் பண்ணியிருக்கேன். பிகினராக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்பாக இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.